நாம இன்னைக்கு பார்க்க போகிறது இன்னொரு கார்டன் அப்டேட். போன அப்டேட்ல என் ரோஸ் செடியெல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டுருந்தேன். நல்லா பூத்து குலுங்கி அடுத்த ப்ரூனிங் ஸ்டேஜ் வந்தாச்சு. இந்த 7 days ரோஸ் தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கு. நீங்க புதுசா செடி வாங்க போறீங்க அப்படின்னா இந்த ரோஸ் வெரைட்டி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த எல்லா செடிகளுக்கும் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை புளிச்ச மாவை ஊற வச்சு தண்ணியில் கலந்து ஊற்றிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு 4-5 ரோஸ் வெரைட்டி இருந்தாலும் ஒரு 2-3 ரோஸ் வெரைட்டி தொடர்ந்து எனக்கு பூ கொடுத்துட்டே இருக்கு. அது வந்து இந்த பட்டன் பன்னீர் ரோஸ் ஒன்று, அடுத்தது இந்த டச் ரோஸ் ஒன்று தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தது. அடுத்து இந்த 7 days ரோஸ் தொடர்ந்து பூ கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால தினமும் தொடர்ந்து தண்ணி ஊற்ற முடியல. அதனால 2 நாளுக்கு ஒரு முறை இல்லை 1 நாள் விட்டு ஒரு முறை தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். அதனாலே எல்லா செடிகளும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னன்னா இந்த பூக்கள் எல்லாம் ரொம்ப சின்னதாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பட்டன் ரோஸ்லாம் இன்னும் நல்லா பெருசாக இருக்கும், ஆனால் ரொம்ப சின்னதாக பூத்துருக்கு. அடுத்ததாக பார்க்குறது ஒரு மஞ்சள் செடி. நான் முன்னவே ஒரு ஷார்ட்ஸில் எடுத்தேன், மஞ்சள் கிழங்கு கம்மியாக இருந்தது. அதனால ஒரு மஞ்சள் செடி மட்டும் விட்டு வச்சிருக்கேன், எப்படி இருக்கு பார்க்கலான்ட்டு. இந்த பழத்துடைய பேர் கும்குவாட்டாரு. இது தோலோடையே சாப்பிடலாம், இனிப்பாக இருக்கும். ஆனால் உள்ள இருக்க பல்ப் ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால ஜூஸில் சேர்த்து அடிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த 18க்கு 18 க்ரோ பேக்கில் ஒரு ஸ்ட்ராபெரி கோவா செடி வச்சிருக்கேன். அது கூட ஒரு மஞ்சளும் கத்திரிக்காய் செடியும் வச்சிருக்கேன். ஸ்ட்ராபெரி கோவா இன்னும் பழம் விடலை, அது வர வரைக்கும் இருக்கு. மற்ற செடியெல்லாம் இருக்கட்டும் விட்டு வச்சிருக்கேன். இந்த பழத்தை இதுக்கு முன்னாடி நான் டேஸ்ட் பண்ணது கிடையாது. நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் எனக்கு சொல்லுங்கள். அடுத்து நான் வச்சிருக்கிறது அவகேடோ சாப்ளிங். அவகேடோ பழம் எனக்கு பிடிக்கும், அதனால் அது அவகேடோ விதையை தண்ணியில் போட்டு ஊற வச்சு மண்ணில் வச்சுருந்தேன். இப்போ நல்லாவே சாப்ளிங்காக வந்திருக்குது. இது ஒரு இருவாச்சி மல்லி செடி. இதோடைய பூ வந்து நல்ல நீளமாக வரும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன், பட் சீசன் வந்து நிறைய பூத்துட்டே இருக்கும். இது ஒரு கிராஃப்டட் பழமரம். நம்ம ஊரில் ஆப்பிள் பழம், அதாவது பெரிய இலந்தை பழம் சொல்லுவோம். இது வந்து இன்னும் பூ வைக்கல, பட் மரம் நல்லா வெயிலுக்கு தழன்னு வந்துட்டு இருக்கு. நல்லா வந்த பிறகு பழம் நிற்குதா என்ன ஏதுன்றது நான் அடுத்த அப்டேட்ல கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்கிறேன். இந்த செடியோட பேர் கேசவர்தினி. இந்த செடியில இருந்து தலைமுடிக்காக எண்ணெய் தயாரிப்பாங்க, ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. சின்ன செடி வச்சாலே போதும், நல்லா தழன்னு வருது. நீங்கள் வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம். க்ரோ பேக்ல ஒரு பன்னீர் கிரேப்ஸ் செடி வச்சிருக்கேன். இந்த பன்னீர் கிரேப்ஸ் பக்கத்துல ஒரு லெமன் செடி, அந்த லெமன் கூட ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு. நான் எப்பவும் ஒரு மரக்கண்ணு வச்சா கூட ஏதாவது ஒரு க்ரீப்பர் வச்சுடுவேன். இதுல வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு. அந்த இன்னொரு க்ரோ பேக்ல கேசவர்தினி செடியும் பன்னீர் கிரேப்ஸ் செடியும் இருக்கு. இந்த பக்கம் இருக்கிற எல்லா செடியுமே வந்து க்ரீப்பர் மாதிரியானதாவோ இல்லை கிளைம்பராகவும் இருக்கிறதுனால ஒரு நெட் கட்டலான் இருக்கேன். இன்கன்சிஸ்டண்டாக தண்ணி ஊற்றுறதுனால இந்த தக்காளி செடி வந்து கீழே அந்த பிளாசம் ராட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கீழே கருப்பாக மாறும். இந்த பிளாசம் ராட்டாக இருக்கிறதுல கால்சியம் டெஃபிஷியன்சி இல்லைனா தண்ணி ஒழுங்காக ஊற்றலைன்னா இந்த மாதிரி ஆகும். இந்த ட்ரெயில தான் நான் என்னுடைய தக்காளி செடியை வச்சுருக்கேன். காய்கறி செடிகளுக்கு வந்து அகண்ட மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருந்தாக்க நல்லா வளரும். இந்த நல்ல ஸ்பேஸில் வந்து தக்காளி செடி ரொம்ப நல்லாவே வந்திருக்கு எனக்கு தெரியுது. இதில் நான் ஒரு சில்லியும் வச்சுருக்கேன், அது இப்போ தான் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்ச நாள் ஆகும் பிடிக்கிறதுக்கு. அதுக்கு இந்த செடியில் பிடிச்சிருக்கிற எல்லா தக்காளியுமே ஹேண்ட் பாலினேஷனால் மட்டுமே பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்கே பூச்சிகள் பெருசாக வராது அண்டு காற்று அதிகமாக அடிக்காது. ஸோ மோஸ்ட்லி ஹேண்ட் பாலினேஷன் செஞ்சதுனாலே இவ்வளோ தக்காளி வந்து இந்த செடியில் மட்டும் பிடிச்சிருக்கு. நீங்கள் வீட்டில் வளர்க்குற தக்காளி செடியில் ஒரு வேளை காய் பிடிக்கலன்னா கண்டிப்பாக அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு, உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்த கார்டன் அப்படின்னு எனக்கு ஓரளவுக்கு சிறப்பாகவே வந்திருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.